புறங்கையை கட்டியபடி பட்டாளைக்கும் 2 கெட்டானுக்குமாக கதிரேசன் செட்டினார் நடை பழகினார். கண்கள் நொடிக்கொரு தரம் வாசலை பார்த்தன. அடர்ந்திருந்த பவள மல்லி கொடிகளையும் தாண்டி வெயில் கண்ணை கூசியது. தபால்காரன் வரும் நேரம்தான். லட்சுமி, லட்சுமி! ஆச்சியை உள்பக்கம் பார்த்து இறைந்தார். ஆச்சி 3ஆங்கட்டிலோ கொல்லை பக்கமோ இருப்பார். எப்படி கேட்கும்? வீடுதான் 450 அடி நீளமாயிற்றே. பட்டாள அறைக்குள் சென்று பல்லை முறுக்கினார். உள்ளே அடுப்படியில் இருந்த ஆச்சி சத்தம் கேட்டு பதறிக்கொண்டு ஓடி வந்தார். நம்ம எழுதி எத்தனை நாளா இருக்கும்? ஏக, எதை கேட்குறீக? உன்னைய போய் கேட்டேன் பாரு. அதான் உன் மகன் கல்யாணம் கேட்டு எழுதினானே, இங்கிலீஷ்காரன். அவனுக்கு பதில் தான். அவன் பதில் எழுதுறானோ இல்லையோ, பேசாம கல்யாணத்தை சர்ச்சிலேயே முடிச்சுப்பிடுறானோ. ராமா ராமா, நம்ம கண்ணால் இந்த கன்றாவியெல்லாம் பார்க்க வேண்டி வேணும் இருக்கு. எப்படியாப்பட்ட குடும்பம் எங்க அப்பச்சி, எங்க அப்பாட்டாவெல்லாம் எல்லாரும் ராமநாட்ட வாழ்ந்தாக. நம்ம குடும்பத்துல போயுமா இப்படி? வேலைக்கு போனவங்க எல்லாமா இப்படி வெள்ளைக்காரிய கூட்டியாராங்க? உன் மகனை போலையாக்கும். எல்லாம் எந்த அலை எழுத்து. அவன் கல்யாணம் கட்டுறான் இல்லை நாசமா போறான். நீங்க கத்தி கவலைப்பட்டு ப்ரெஷர் ஏறிட போகுது. விடுங்க, காப்பி வேணா போட்டாரவா? அதேப்படி அழகு பெத்த ஆம்பளை பிள்ளை நாட்டரசங்கோட்டை பழனியப்ப செட்டியார் நேர் வாரிசாக்கும். ஊருக்கு டாக்டரேட், BLM ஸ்டேட்டுக்கெல்லாம் முதலாளி. விட்டுருவானா? வரட்டும் பதில் முதல்ல பாத்தர்றேன். எழுதி கேட்டான் பாரு. என்ன கேன பையனை நினச்சிக்கிட்டு கேட்டிருக்கானாக்கும். உன் மகன் என் மகளை விரும்புகிறான், கட்டிக்க கேட்குறான். உனக்கு சம்மதமான நடிக்கிறானா? அவனுடைய முகம் செவந்து போனது, மூச்சு வாங்கியது. அடியாத்தி, இப்படி மூச்சு வாங்குதே, நீங்கள் ஏன் தான் இப்படி கவலைப்படுறீங்க? நல்லா தானே பெத்தோம் வளர்த்தோம். அரியக்குடி பெருமாள் நம்மளை கைவிட்டுற மாட்டார். நம்ம ஐயாக்க செஞ்ச புண்ணியந்தான். ஒவ்வொருத்தர் மாதிரி இல்லாமல் பெத்தவக சம்மதம் கேட்டு வெள்ளைக்காரிய கட்டுறேன்னு எழுதினான். நீங்களும் என்னமோ ஒரு கேள்வி கேட்டு பதில் எழுதினீங்க. அதை படித்தவன் மானரோசை இருந்தா நமக்கு சம்மதமில்லாத இந்த கல்யாணத்தை பண்ணுவானாக்கும். சாய்மான குறிச்சியை விரித்து போட்டார் லட்சுமி ஆச்சி. ஃபேனையும் சொல்லலை விட்டு வெள்ளி தம்னரில் தண்ணீர் கொடுக்க கதிரேசனுக்கு தேவலாம் இருந்தது. வாஸ்தவந்தான். அவக தபால் வந்த உடனே தாமதிக்காம நறுக்குன்னு ஒரு தபால் போட்டது அவக மனதை மாற்றி இருக்கணும். இன்னைக்கு தபால்காரன் வந்தா விஷயம் தெரிஞ்சிடும். லட்சுமி, உள்ள கண்ணாடி பீரோல மேல் தட்டுல நான் எழுதின தபால் காப்பி வச்சிருக்கேன். அதையும் மூக்கு கண்ணாடியும் சித்த கொண்டா. இந்த தபால்காரனை இன்னும் காணோமே. ராமையா மகன் பேங்க் மேனேஜரை விட்டு எழுதலாம் என காத்திருந்து அவன் வராது போகவே இருப்பு கொள்ளாமல் அவரே ஆங்கிலத்தில் உடல் பதில் எழுதி போட்டு விட்டார். லட்சுமி கொண்டு வந்த அந்த தபாலின் நகலினை மீண்டும் ஒரு தரம் படித்தார். அந்த தபாலின் நடுப்பாகம் தான் அம்பு போல் குத்தி இருக்க வேண்டும். மீண்டும் அதை ஒருமுறை தானே படித்து பார்த்தார். நாங்கள் எல்லாம் பரம்பரையாய் குடும்பமாய் வாழ்பவர்கள், சாமி நம்பிக்கை உள்ளவர்கள். எங்களுக்கு இல்லறம் தான் வாழ்க்கை முறை. வாழ்வில் ஒரு முறைதான் திருமணம். அது ஒரு விளையாட்டல்ல. மணந்தவரை விலக்கிவிட்டு வேறொருவரை செய்து கொள்வது கிடையாது. பந்தம், பாசம், குடும்பம், திருமணம் என பல பஞ்சாங்கமாய். டாக்டர் கே பழனியப்பன் உங்கள் நாட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் HOD. பாவம் ஒரு அப்பாவி. எங்கள் தொன்மையான பாரம்பரியமிக்க பழமைவாதி, ஒரே வாரிசு, ஒரு இனக்கவர்ச்சியில் உங்கள் மகளிடம் மயங்கி இருக்கலாம். நாங்கள் நல்ல குடும்பத்தில் தான் பெண்ணெடுப்போம். நாங்கள் வணங்கும் அரியக்குடி பெருமாள் தான் திருமணத்துக்கு முன் உங்களை எங்கள் சம்மதம் கேட்க தூண்டியிருக்கிறார். உங்கள் சம்பிரதாயமான கடிதத்துக்கு சந்தோஷமான பதில் என்னால் எழுத முடியாததற்கு மன்னிக்கவும். கடிதத்தை மூடி வைத்து விட்டார். அத்துணை கவலையிலும் கதிரேசனுக்கு அவரே எழுதிய கடிதத்தை மீண்டும் ஒரு முறை படித்ததும் தெம்பு வந்தது. நிமிர்ந்த பொழுது கையில் பெரிய தபால் காகிதத்துடன் மனைவி லட்சுமி நின்று கொண்டிருந்தாள். ஓ, எதிர்பார்த்த பதில் தபால் வந்துவிட்டதோ? உடன் எழுந்து பட்டாள அறைக்குள் சென்று பெருமாள் படத்தின் முன் அந்த கடிதத்தை வைத்து வணங்கிவிட்டு பிரித்தார். சம்பிரதாயமான துவக்கத்துக்கு பின் கடிதம் வந்ததற்கு விஷயம் இருக்குது. தாங்கள் எங்களை பற்றி எவ்வளவு தெரிந்து வைத்திருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்களை பற்றியும் உங்கள் குடும்பம், சமூக, கலாச்சாரம் பற்றியும் நன்கு விசாரித்து நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்கள் கடிதத்திலிருந்து தாங்கள் எங்கள் குடும்பத்தினை எவ்வாறு புரிந்து வைத்திருக்கிறீர் என்பது தெரிந்தது. நல்ல அபிப்பிராயம் இல்லையோ என நினைக்க தோன்றிவிட்டது. அதை விளக்கும் பொருட்டு கீழ் வருவனவற்றுக்கு எழுத வேண்டிய நிர்பந்தம் எனக்குள்ளது. 1. எங்களுக்கு விவரம் தெரிந்த கடந்த 7 தலைமுறையில் ஒரு முறை கூட திருமண முறிவு என்பதே கிடையாது. அனைவரும் ஒரு முறை மனம் செய்தவர்கள்தான். 2. நாங்களும் கூட்டு குடும்பம் தான். 73 வயதாகும் என் தந்தை பிரவுன் மேக்மிலுடன் 72 வயதாகும் என் தாயார் ஸ்டாஃபினுடனும் தான் நானும் என் குடும்பமும் வாழ்ந்து வருகிறோம். 3. என் விதவை அத்தை
20 வயதில் இழந்தும் மறுமணம் செய்யாது எங்களுடன் தான் இருந்து வருகிறார். 4. என் ஒரே மகன் எட்வர்டுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் கடந்த 7 வருடங்களாக வேலை செய்தாலும் அவன் குழந்தைகள் நலன் கருதி அவன் மனைவி பிரிஜிடாவும் குழந்தைகளும் எங்களோடு தான் வாழ்கிறார்கள். பாரம்பரியமிக்க நல்ல குடும்பத்தில் பிறந்த எங்கள் மகள் கார்லெட்டா உங்கள் மகன் டாக்டர் கே பழனியப்பனை விரும்புவது குறித்து நானும் என் மனைவியும் நன்கு யோசித்து ஒரு முடிவெடுத்துதான் உங்களுக்கு எழுதினோம். இனங்கள் வேறுதான், நாடும் மொழியும் வேறுதான், ஆனால் உணர்வுகள் ஒன்றுதான். பாரம்பரியமும் நிச்சயம் வேறுதான், ஆனால் அடிப்படை கொள்கைகளில் எங்களுக்கு முரண் தெரியாததால் தான் வாழ்விலும் பிரச்சனைகள் குறைவாக இருக்கும் என நினைக்கிறோம். ஆயினும் இந்த திருமணம் நிச்சயம் உங்கள் முழு சம்மதத்துடன் தான் நடக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம்தான். உங்கள் பதிலை எதிர்பார்க்கிறோம். அன்புடன். கணவனும் மனைவியும் இரவு முழுவதும் உறங்கவில்லை. மறுநாள் மஞ்சள் தடவி அமெரிக்காவுக்கு ஒரு பதில் தபால் எழுதினார் கதிரேசன். இத்திருமணத்தில் எனக்கு முழு சம்மதம். எங்கள் மகனையும் மருமகளையும் அழைத்து கொண்டு எங்கள் வீட்டுக்கு வரவும் விரைவில் நல்ல செய்தியுடன் சுபமுகூர்த்த நாளில் திருமணத்தை நடத்துவோம். இரு மனங்கள் இணைவதுதானே திருமணம். நண்பர்களே, பெற்றோர்கள் எப்படித்தான் குழந்தைகளை பார்த்து பார்த்து வளர்த்தாலும் திருமணம் என்று ஒன்று வரும் பொழுது யாரேனும் ஒருவரை காதலித்து விட்டால் அவர்களுக்கு கோபம் எங்கிருந்து தான் வருவதோ தெரியவில்லை. புரிந்தும் புரியாமலும் அவசரத்தில் வார்த்தைகளையும் விட்டுவிடுகின்றனர். ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து மகன் மகள்கள் எடுக்கும் முடிவில் சரி இருக்கும் என்று அலசி ஆராய்ந்துவிட்டு பிறகு சம்மதம் தெரிவிக்கலாமே. வீணாக அவர்களின் மனதையும் நாம் வருத்த வேண்டாம். நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு முறை நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.